இப்போது வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததாக 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 1 கப் அரிசி 1/2 கப் பருப்பு எடுத்துருக்குறோம். இதுக்கு 4 கப் தண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட பொங்கல் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.